சிறகடிக்க ஆசையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனா போயிட்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க, என் புருஷனை பார்த்து கிறிஷோட அம்மா ரவுடின்னு சொல்லிட்டாங்க. என் புருஷன் ரவுடி இல்லைன்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்கணும். அதுக்காக நீங்கள் அவங்க நம்பரை வாங்கி கொடுக்குறீங்களா மகேஷ் கிட்ட சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது சரிங்க, நான் மகேஷ் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்யா ரோகிணிக்கு போயிட்டு, உன் அம்மா கிறிஷ் ரவுடி, அதனால கிறிஷும் ரவுடி ஆகிடுவான், அதனால கிறிஷை விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். அதனால மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை கிறிஷோட அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கிறிஷோட அம்மாவை நம்பரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி ரொம்பவே கவலைப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் வித்யா மகேஷுக்கு தான் முதல் பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. என்னடி அவளுக்கு தான் பத்திரிக்கை போல், எனக்கெல்லாம் பத்திரிக்கை தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லடி, நீ என் பொண்ணு வீட்டுக்காரங்கடி, நான் உனக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நீ சொல்லாமலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு மீனாவை பார்த்தேன்டி, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, அப்போ அவளுக்கு தான் பத்திரிக்கையா? நாங்கள்லாம் ரொம்ப நாளாக உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம், நீங்கள் எனக்கு தராமல் அவளுக்கு போய் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் தான் உனக்கு முக்கியமாயிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லடி, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கே அவங்க 2 பேரும் தான் காரணம், அவங்களுக்கு தான் அதனால தான் கொடுத்தேன், முருகன் ஆசைப்பட்டாங்க அதனால கொடுத்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஷை பற்றின விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நினச்சி ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணலாம், நம்ம பேசாமல் மும்பையில் இருக்கிறவங்களது யாராவது நம்பரை வாங்கி கிறிஷோட அம்மா மாதிரி பேச வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வித்யா, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காதடி, ஆனாலும் எனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் மீனா கிட்ட பொய் சொல்ல விரும்பலை, அவங்க நல்லவங்கடி, அவங்கள திரும்ப திரும்ப ஏமாற்றவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி புது கதையாக இருக்குது, ரொம்ப வர வர நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, இல்லைன்னா நான் மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லடி, அவங்க நல்லவங்க, அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் மகேஷ் நம்பர் தரலன்னு சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ தரலன்னு சொன்னால் மட்டும் என்கிட்ட நேரடியாக கேட்க மாட்டாங்களாடி வித்யான்னு சொல்லிட்டு மகேஷும் சொல்கிறாங்க. இதை யோசிச்சுட்டே ரோகிணி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அங்கே மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ரோகிணி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி வித்யா கிட்ட நம்பர் கேட்டேங்க, அவங்களும் மகேஷ் கிட்ட போயிட்டு கேட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு மீனா உனக்கு இந்த வேலையெல்லாம், ஏதோ ஒரு பொண்ணு, முகம் தெரியாத பொண்ணு ஏதோ பேசிட்டு போகிறா, விடிய அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு தப்பு வந்திருக்கு, அதை ஒரு பொண்டாட்டியாக நான் சரி பண்ண நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ணு, பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ, எல்லாம் உண்மையும் தெரிய வந்துடுமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர்டர் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க மீனா. இந்த மாதிரி சீக்கிரமாக பணத்தை எப்படியாவது சேர்த்து வச்சு ரூமை வாங்கணும், ரூமை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அம்மா கடைக்கிட்ட போயிட்டு விளம்பரம் பண்ணலாம், போஸ்டர்லாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுக்கப்புறம் காலையில் சிந்தாமணியை போய் பார்த்துட்டு பேசுகிறாங்க. சிந்தாமணி, உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, நான் அதை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு 2-3 ஆர்டருக்கான ஒரே பேமெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஆர்டர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால நான் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. மாஸ்டரோட மருமகளாக ஆகிட்ட, அதனால நான் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாவோட அம்மாவோட பூக்கடையை நீங்கள் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்தாமணிக்கிட்ட. 2 பேரும் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதனால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.